உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், நான் கடவுளுக்காக போராடலை, சரிங்களா? திருப்பரங்குன்றத்தில் முருகன் பக்தர்கள், சரிங்களா, அந்த மலையை நம்பி அந்த சிலையை நம்பி பணத்தை பூரா போட்டுட்டோம், எங்கள் உழைப்பு பூரா போட்டுட்டோம் மிண்டு அந்த மக்கள் கத்துறாங்க. அந்த கத்துற மக்களுக்காக போராடுறேன், சரிங்களா? இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணத்தை போட்டுட்டு மக்கள் கத்துவாங்கள்ல, எல்ஐசியில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி போட்டுட்டு மக்கள் கத்துறாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே கத்துற மக்களுக்காக நான் போராடுறேன், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மக்கள் கத்துறதுனால நானும் இந்த மாதிரி கலவரத்தில் அனுபவப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன். எங்கே? குஜராத்தில், சூரத்தில் காலையில் 2 மணி நேரம் தான் வெளியே விடுவாங்க, லாக்டவுன் போட்டால். இது 144 தடை போட்டால் காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தான் வீட்டை விட்டு வெளியேறணும். இந்த 2 மணி நேரத்தில் எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஒரு பெட்டி பெட்டியாக கொண்டு போனாலும் போலீஸ் பிடிச்சி செக் பண்ணும். அப்போ தொழில் பூரா லாக் ஆயிடும். கடைக்குள்ளே அடைச்சே உட்காரணும், வீட்டுக்குள்ளே. வெளியே வந்து அந்த கண்ணீர் புகை கொண்டு எரியும் போலீஸு, வெளியே வரவே முடியாது. யாராச்சும் கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்ணீர் புகை கொண்டு இருக்குல்ல, போலீஸ் எரிஞ்சு பூரா வரட்டும். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் நான் சந்தித்தவன் சூரத்தில். அதனால் அங்கே உள்ள மக்கள் பெறுற கஷ்டம் பூரா எனக்கு தெரியும். ஒரு காய்கறியோடு வாங்க முடியாது, அவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி கலவரம் வந்துச்சுண்டா, சரிங்களா? அந்த மக்களுக்காக போராடுறேன். ஒரு கடை அடைச்சா அங்கே பாதிக்கும். ஒரு மாவு அரைச்சி வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எத்தனை பேர் மாவு அரைச்சி வச்சு விற்கிறாங்களா? அப்போ அந்த மாவு ஊரம் கெடும்ல. ஹோட்டல் நடத்த முடியுமா சொல்லுங்கள்? இந்த மாதிரி பல பிஸ்னஸ் பாதிக்குது, பல தொழிலை பாதிக்குதாங்க. அதை சரி பண்ணுங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, கேஸ் நடக்கட்டும். பொதுமக்களை தொல்லை கொடுக்காதீங்க. இப்படித்தான் நான் போராடுறேன், குரல் கொடுக்குறேன், சரிங்களா? நான் கடவுளுக்காக போராடல. அந்த மக்கள், ஏமாந்த மக்கள்